ஹலோ ஆல் ஒமான் மண்ணிலேருந்து தஞ்சாவூர் பொண்ணுங்க. எப்பயுமே சப்பாத்தி கோதுமை தோசை அப்படியே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா கோதுமை மாவை வச்சு இது மாதிரி ஒரு சூப்பரான ரொட்டி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட ஆப்ஷனலுங்க. ஆனால் எது சேர்த்தாலுமே நல்லா வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ பொடிசாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் துருவின கேரட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, தேவைக்கேற்ப பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. தவா நல்லா ஹீட் ஆன பிறகு தேவையான அளவு மாவை வச்சுட்டு கையை இது மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து 2 பக்கத்துமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 2 சைடு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம உங்களை வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு சூப்பராக வந்து நம்மளோட வந்து கோதுமை ரொட்டி ரெடி ஆயிருங்க. இதுவே நல்லா காரசாரமாக இருக்கும். சட்னி வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. தேங்க்யூ.